காவேரி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்தோனே காவேரி வந்து குழப்பமடைறாங்க. "இது யார் வீடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் உன்ன வந்து பார்க்க வந்தாங்கல்லடி ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க வீடு தான்டி. இது சொந்தக்காரங்க வீடு தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இருந்துட்டு நம்ம கிளம்பிடலாம்." அப்படின்னு. "ஓ! அப்படியாம்மா? நம்ம எப்பம்மா ஊருக்கு போவோம்?" ஊருக்கு போயிடலான்டி. கிளம்பலாம். கிளம்ப போறீங்க ஊருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே. கிளம்பிடுங்க." அப்படி சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டுருக்காங்க. அத பார்த்து சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டோனே காவேரி எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறாங்க. உடனே வந்து ராதா வந்து சொல்றாங்க பாட்டிக்கிட்ட, "ஒரு வேளை இவளுக்கு வீட்ட பார்த்தா ஞாபகம் வந்துற போதுமா, சீக்கிரமா இவள இங்கேருந்து அனுப்பணும்." அப்படின்னோனே, "ஆமாடி, ஆமாடி. இவ சுத்தி பார்க்குறத பார்த்தா ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இங்கே போமாட்டேன்னு அடம்பிடிச்சிடுவா. அதனால சீக்கிரமா இங்கேருந்து நம்ம அனுப்புறது தான் கரெக்ட்டு. இவ சுத்தி பார்க்குறதும், இவ ஒரு மாதிரி பார்க்குறதும் எனக்கு பயமா இருக்குமா, ஞாபகம் வந்துற போதோன்னு சொல்லிட்டு, சீக்கிரமா அனுப்புமா." அப்படின்னோனே, நான் சாரதா கிட்ட பேசுறேன்டி. சாரதா இங்க இருந்தாள்னா 1008 கேள்வி கேட்பா. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? உடனே கூட்டிட்டு கிளம்பு சாரதா." அப்படின்னோனே, சரிங்கம்மான்னு கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு காவேரி கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்றாங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து சாரதாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அழறாங்க. அழாதம்மா, பார்த்துக்கலாம். சாரதா பார்த்துக்கோ. வேற என்ன பண்ணுறது? ஊருக்கு போய் இருங்க. வேற எங்கேயும் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஊருக்கு போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு தாம்மா போகிறோம். சீக்கிரமாகவே அவளுக்கு குணமாகணும். குணமாயிடும் குணமாயிடும். குணமாயிட்டோன்னே கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே விஜய்க்கு குணமாயிடும் அப்படி சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் விஜயை பற்றியோ இல்லை குழந்தைய பற்றியோ எதை பற்றியோ சொல்லாதீங்க. நீங்களும் வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் எங்கன்னு கேட்பா. அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை சாரதா அப்படின்னோடனே, தம்பியை பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. தயவுசெய்து அவருக்கு குணமாகணும்னு கொஞ்சம் சொல்லி அனுப்புங்கம்மா அப்படின்னோடனே, கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்தி பில்டப்லாம் பண்ணி அமுச்சு வச்சிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே வீட்டை பார்த்துட்டு அப்படியே வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறும்போது கூட காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே யோசிக்கிறாங்க. என்னடி என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீட்டையும் இங்கே இருக்கிறவங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா, ஏம்மா அப்படி தோணுது எனக்கு அப்படின்னோடனே, அப்படி தாண்டி தோணும். பின்ன உன் வீடே இது தானடி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சாரதா. கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து அப்பாடா நல்ல காலம் எல்லாரையும் வந்து அமுச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாக கழுவி விட வேண்டியதான். அப்பா ஒழிஞ்சுதுங்க. இங்கே இருந்துன்னு டார்ச்சர் பண்ணி இருந்துங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தப்பா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் வந்து சுயநினைவுக்கு வராரு. அப்போ விஜய் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு பாட்டியையும் தாத்தாவையும் பார்க்குறாரு. "தாத்தா, பாட்டி நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. காவேரி எங்கே தாத்தா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "காவேரியாப்பா? வருவா வருவாப்பா." அப்படின்னோடனே, "எனக்கு என்ன மாதிரி தானே காவேரிக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. அவள் எப்படி இருக்கா தாத்தா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவள் நல்லா இருக்காள்ல?" அப்படி சொல்லிட்டு கேட்டோம். "நல்லா இருக்காப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல டிஸ்சார்ஜ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உனக்கு முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. டிஸ்சார்ஜ் ஆனோன்னு நம்ம கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லாம் பேசிக்கலாம்." அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா. காவேரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவளை நான் முதல்ல பார்க்கணும் தாத்தா." அப்படின்னோடனே, "வீட்டுக்கு வந்துருப்பா. காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டா. அதனால் வீட்டுக்கு வந்துட்டோன்னே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா. காவேரி வீட்டில் தான் இருக்காளா? தாத்தா தாத்தா முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் தாத்தா. எனக்கு காவேரி பார்க்கணும் போல இருக்குது தாத்தா." சரிடா வீட்டுக்கு போகலான்டா வாடா அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு வந்து, "தாத்தா எல்லாரும் இருக்கீங்க. காவேரி காணவே காணோம். காவேரி இங்கே தானே இருக்கேன்னு சொன்னா. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு." விஜய் அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இழுக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னோடனே, "காவேரி நம்மளை விட்டு போயிட்டா விஜய்." அப்படி சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. "என்ன சித்தப்பா சொல்கிறீங்க?" "ஆமாம், குழந்தைய பெற்று போட்டு காவேரி போய் சேர்ந்துட்டாடா. அவள் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் இல்லைடா. அவள் ஒரே நடியாக போயிட்டாடா." அப்படின்னோடனே, "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்காரு. அழறாரு. தாங்கிக்கவே முடியல. "ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போனேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. இங்கே வந்து குழந்தைய கூட்டின்னு வந்து கொடுக்குறாங்க. "இந்தாடா நீ கேட்ட மாதிரி பொம்பளை புள்ள பிறந்திருக்கு பாரு. அவள் பெற்று கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா. பாரு குழந்தை நல்லா இருக்கு. வந்து பாருடா குழந்தைய." அப்படின்னு குழந்தைய வாங்கி பார்த்துட்டு அழறாரு. "பார்த்தல்ல, குழந்தை உனக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் என்னடா இருக்குது? அவள் போய் சேர்ந்துட்டா. என்னடா பண்ண முடியும்னு காவேரி. எப்படி காவேரி என்னை விட்டு போக மனசு வந்தது? குழந்தைய பாரு விஜய். சொன்னா கேளு விஜய்ன்னு" சமாதானப்படுத்துகிறாங்க. விஜயால் சமாதானமே ஆக முடியல. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. குழந்தைய பார்த்துட்டு, "நீ இந்த உலகத்துக்கு வந்துட்ட. ஆனால் உன் அம்மா இல்லையே." அப்படி சொல்லிட்டு அழறாரு. எல்லாரும் சேர்ந்து விஜயை அப்படியே சமாதானப்படுத்த மாதிரி அப்படியே வந்து நடிக்கிறாங்க எல்லாருமே. அடுத்து "குழந்தைய பாரு குழந்தைய பாருன்னு" சொல்லிட்டு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. விஜய் குழந்தைய பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டே இருக்காரு.